வணக்கம் குட்டீஸ். டாட்சிக்கல் ஸ்டோரிஸ் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு குட்டி மந்திரவாதிய பத்தி பார்க்க போறோம். அவனோட ஆர்வம் அவனையே ஒரு பெரிய ஆபத்துல சிக்க வச்சிருச்சு. அதிலிருந்து அவன் எப்படி தப்பிச்சான்? வாங்க கதைக்குள்ள போகலாம். லியோவும் பெரிய பூசணிக்காயும். ஒரு உயரமான வளைந்த கோபுரத்தில் கொப்பளிக்கிற மருந்துகளும் பழைய புஸ்தகங்களும் நிறைந்த இடத்தில் லியோ என்கிற ஒரு சின்ன மாய மந்திரவாதி மாணவன் வாழ்ந்தான். அவன் மாயம் செய்வதையும் கோபுரத்தை பார்த்துக் கொள்வதையும் விரும்பினான். மாஸ்டர் அலிஸ்டர் என்ன நம்பி எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு விட்டுட்டு போயிருக்காரு. அவனுடைய குரு ஞானமுள்ள வயதான மந்திரவாதி அலிஸ்டர் ஒரு நீண்ட பயணத்தில் சென்றிருந்தார். லியோவை கோபுரத்தின் பொறுப்பாளராக விட்டு சென்றார். நான் 3 நாள்ல திரும்பி வந்துடுவேன் லியோ. நினைவிருக்கட்டும், நான் உனக்கு கத்துக் கொடுத்த மந்திரங்களை மட்டும்தான் பயிற்சி செய்யணும். இவ்வளவு முக்கியமான பொறுப்பை தன்னிடம் கொடுத்ததால் லியோ பெருமையாக உணர்ந்தான். கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் கோபுரத்தை நல்லா பாத்துக்குவேன். ஒரு நாள் மந்திர புஸ்தகங்களை தூசி துடைக்கும் போது லியோ ஒரு மறைந்த பக்கத்தை கண்டுபிடித்தான். கொஞ்சம் தூசி தொடச்சிட்டா அப்புறம் நான் மாயம் பயிற்சி செய்யலாம். அந்த பக்கம் மர்மமான மாய ஒளியால் பிரகாசித்தது. ஆஹா, இது என்ன? அது அலிஸ்டர் அவனுக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு மந்திரம். செடிகளை மிக பெரிய அளவிற்கு வளர வைக்கும் ஒரு மாயம். ஒரு வளர்ச்சி மந்திரமா? அற்புதம். சின்ன விதைகள் மாபெரும் மாய செடிகளாக மாறுவதை அந்த மந்திரம் காட்டியது. ஒரு சின்ன விதை வீடு மாதிரி பெருசா வளரலான்னு சொல்லுது. உலகின் மிக பெரிய பூசணிக்காயை வளர்ப்பதை கற்பனை செய்து லியோவின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. ஆஹா, நான் உலகத்திலேயே பெரிய பூசணிக்காய வளர்க்கலாம். ஒரு மகத்தான பிரகாசிக்கும் பூசணிக்காய் அருகில் நிற்பதை அவன் கிட்டத்தட்ட பார்க்க முடிந்தது. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அலிஸ்டரின் அறிவுரைகளை மறந்து, அறிமுகமற்ற மாயத்தில் தலையிடக்கூடாது என்பதை மறந்து லியோ மந்திர புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றான். தோட்டத்துல இருக்கிற பூசணி முளைய வச்சு இதை செஞ்சு பார்க்கறேன். பிரகாசமான தோட்டம் அவனை முன்னோக்கி அழைத்தது. போயிட்டு வரேன். மாயத் தோட்டம் அழகான பூக்களாலும் காய்கறி வரிசைகளாலும் நிறைந்திருந்தது. மாஸ்டர் அலிஸ்டரோட தோட்டம் இந்த மந்திரத்துக்கு சரியா இருக்கு. லியோ தனது மந்திரத்திற்கு சரியான சின்ன பூசணி முளையை கவனமாக தேர்ந்தெடுத்தான். இது வான். இந்த சின்ன முளை தான் எல்லாத்தையும் விட பெரிய பூசணிக்காயா ஆகும். அவன் ஒரு சின்ன பூசணி முளையை நோக்கி தனது விரலை காட்டி மாய வார்த்தைகளை ஓதினான். கிரெசரே மேக்னஸ், கிரெசரே போடிஸ். இந்த செடி பெருசா வலிமையா வளரட்டும். அவனுடைய விரல் நுனியிலிருந்து பொன்னிற தீப்பொறிகள் மழை பொழிந்தது. இது வேலை செஞ்சிருச்சு. முதலில் ஒன்றும் நடக்கவில்லை. ஹேய், ஏன் வளரல? ஏமாற்றமடைந்து லியோ உள்ளே திரும்பி சென்றான். மந்திரத்தை தப்பா சொல்லியிருக்கணும். இது வேலை செய்யல. அவன் தோல்வியுற்று விட்டான் என்று நினைத்து தனது மேசையில் சோகமாக அமர்ந்தான். நான் செய்ய முடியும்னு நினைச்சேன். ஒருவேளை நான் இன்னும் உயர்ந்த மாயத்துக்கு தயாரா இல்லாம இருக்கலாம். ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது அவன் திகைத்தான். என்ன? இது சாத்தியமே இல்லையே.
பூசணிக்காய் வீட்டை அளவு பூசணிக்காயாக வளர்ந்திருந்தது. அதன் கொடிகள் தோட்டம் முழுவதும் பாம்பு போல படர்ந்து கொண்டிருந்தன. லியோ பீதியுடன் வெளியே ஓடினான். ஐயோ, நான் என்ன செஞ்சிட்டேன்? பீதி அவனை ஆட்கொண்டது. பூசணிக்காய் இன்னும் வளர்ந்து கொண்டே இருந்தது. மாபெரும் பூசணிக்காய் கோபுரத்தை நசுக்கும் அபாயம் இருந்தது. இல்ல, வளர்றத நிறுத்து. கொடிகள் ஜன்னல்கள் வழியாக உள்ளே வெடித்து மருந்துகளையும் புஸ்தகங்களையும் கீழே தள்ளின. கொடிகள் உள்ள வர்றாங்க, இத நான் நிறுத்தணும். லியோ மந்திரத்தை மாற்றுவதற்கான வழியை தேடி மந்திர புஸ்தகத்தை வெறித்தனமாக புரட்டினான். எந்த மந்திரத்தை திரும்ப ஆக்குறது? ஏதாவது இருக்கணும். அவனது கைகள் பக்கங்களை வேகமாக புரட்டின. அவசரமாக தேடின. சுருங்கும் மந்திரமா? இல்ல. நிறுத்தும் மந்திரமா? இல்ல. திரும்ப ஆக்கும் மந்திரம் எங்க இருக்கு? ஆனால் பக்கம் காணாமல் போயிருந்தது. அது மாய வெடிப்பில் பறந்து போயிருக்க வேண்டும். இல்ல, பக்கம் காணாம போயிடுச்சு. லியோ அவநம்பிக்கையுடன் முழங்கால்களில் சரிந்தான். நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். மாஸ்டர் அலிஸ்டர் என்ன ஒருபோதும் மன்னிக்க மாட்டாரு. சரியாக அந்த நேரத்தில் பச்சை இறகுகளுடன் மின்னும் ஒரு சின்ன ஹம்மிங் பேர்ட் திறந்த ஜன்னல் வழியாக வேகமாக உள்ளே பறந்தது. அது தனது அலகில் காணாமல் போன பக்கத்தின் ஒரு மூலையை பிடித்திருந்தது. அந்த சின்ன பறவை ஒரு சின்ன மகிழ்ச்சியான குரலில் பேசியது. நீ இத கீழே போட்டிருக்க. நீ பேசுறியா? மகிழ்ச்சியுடன் லியோ பக்கத்தை வாங்கினான். நீ இத கண்டுபிடிச்சிட்ட. ஓ, நன்றி. அதுதான் மாற்று மந்திரம். இதுதான். இது எல்லாத்தையும் சரி பண்ணிடும். லியோ தனது சின்ன நண்பருக்கு முழு இதயத்துடன் நன்றி கூறினான். நன்றி சின்ன நண்பா, நீதான் என்ன காப்பாத்துன. உதவி செய்ய சந்தோஷம். அவன் மீண்டும் தோட்டத்திற்கு ஓடினான். ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் புதிய வார்த்தைகளை ஓதினான். இத நான் சரி பண்ணிடலாம். லியோ மாபெரும் பூசணிக்காய் முன் தைரியமாக நின்றான். பார்க்கலாம். இந்த முறை வெள்ளி தீப்பொறிகள் மழை அவனது விரலில் இருந்து பறந்தது. டிமினுயரே, ரெடுசரே, சாதாரண அளவுக்கு திரும்பிடு. மெதுவாக மாபெரும் பூசணிக்காய் சுருங்க ஆரம்பித்தது. இது வேலை செஞ்சிருச்சு. நிஜமாவே வேலை செஞ்சிருச்சு. கொடிகள் பின்வாங்கின. தோட்டம் அதன் சாதாரண அளவுக்கு திரும்பியது. எல்லாமே திரும்ப சரியாயிடுச்சு. மிச்சமிருந்தது ஒரு பரிபூரண சாதாரண அளவு பூசணிக்காய் மட்டுமே. மங்கிய மாய ஒளியுடன் பிரகாசித்தது. ஆஹா, அழகா இருக்கு. சோர்வடைந்து ஆனால் நிம்மதியுடன் லியோ அமைதியான தோட்டத்தில் ஓய்வெடுத்தான். நீ நல்லா செஞ்ச. உன் உதவி இல்லாம நான் இத செய்திருக்க முடியாது சின்ன நண்பா. ஆலிஸ்டேர் திரும்பி வந்தபோது லியோ எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டான். மாஸ்டர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
அமைதியாரு லியோ, என்னன்னு சொல்லு. லியோ கதை முழுவதையும் சொன்னான். மிகவும் வெட்கப்பட்டான். சொல்லு மகனே. நீங்க கத்து கொடுக்காத ஒரு மந்திரத்தை நான் பயன்படுத்திட்டேன். கிட்டத்தட்ட கோபுரத்தையே அழிச்சிடுவேன். வயதான மந்திரவாதி பொறுமையாக கேட்டார். அவரது முகத்தில் மெல்லிய புன்னகை. சரி, சரி, இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட லியோ? ஆலிஸ்டேர் லியோவுக்கு பொறுப்பு மற்றும் ஞானம் பற்றிய முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தார். மாயம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா அதை ஞானத்தோடும் கவனத்தோடும் பயன்படுத்தணும். ஆமா மாஸ்டர், இனிமே முதல்ல கேட்காம புதுசா ஒரு மந்திரத்தையும் நான் பயன்படுத்த மாட்டேன். நீ ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கத்துக்கிட்ட மகனே. அன்றிலிருந்து லியோ மிகவும் கவனமான மாணவனாக இருந்தான். மாஸ்டர், இந்த சின்னம் என்ன அர்த்தம்? ஆஹா, அது மாற்ற சக்தியை குறிக்கிறது. அவன் மாயத்தை கவனமாக பயிற்சி செய்தான். எப்போதும் வழிகாட்டுதல் கேட்டான். கொஞ்சம் மாயம் மட்டும்தான், நல்லா கண்ட்ரோல் பண்ணி. சூப்பரா செஞ்ச லியோ. அவன் இன்னும் மாயம் பயிற்சி செய்தான். ஆனால் அவன் எப்போதும் நினைவில் வைத்திருந்தார், ஒரு மாபெரும் பூசணிக்காய்க்கு கிட்டத்தட்ட கோபுரத்தை இழந்த அந்த நாளையும், அந்த நாளை காப்பாற்றிய சின்ன ஹம்மிங் பேர்டையும். இந்த பாடத்தை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் மாஸ்டர். முடிவு. பாத்தீங்களா குட்டீஸ், எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா தெரிஞ்சுக்காம செய்யக்கூடாது. அதுவும் பெரியவங்க பேச்ச கேட்காம செஞ்சா ஆபத்துல தான் முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம டாட்சிக்கல் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.